தெரியலையே. பால் டோன்டு மில்க் காசாமலே குடிக்கலாம்னு சொல்றாங்க. ஆமா அப்படிதான் சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க? அப்படிதான் சொல்றாங்க. சத்து போயிடுமா ரொம்ப குடிக்க வச்சோம். இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா என் பிள்ளைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது வழக்கமாக நான் சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டு. இதை பார்த்து அவனுக்கும் பிடிச்சி போயிடுச்சு. அவன் வந்து என்ன பண்ணுவான்னா இது ரெட் ரைஸ் அவல் போகா, அது கூட கொஞ்சம் பருத்தி பால் பவுட்ரு, அப்புறம் நட்ஸு, சுடு தண்ணி போட்டு சாப்பிடுவேன். அன்றைக்கி ஒரு நாள் நான் பால் போட்டு சாப்பிட்டேன், அதை சாப்பிட்டான். அது வந்து இதை தான் கேட்குறான், பார்ப்போம் நீங்கள் என்ன பண்ணுறான்னு. இந்த மாதிரி ரிங் லைட் செட்டப்லாம் ரூமில் வச்சுருக்கேன், இதை போட்டு எடுக்கணும்னு சொல்கிறான் வீடியோ. சரி பார்ப்போம். ரிங் லைட் போட்டாச்சு. பையன் ஸ்டூவர்ட் லைட்டில் பார்க்கறதுல பிஸியாக இருக்கான். குழந்தைங்களாலே இப்படி தாங்க பண்ணுறாங்க. டிவி பார்த்துனே சாப்பிட்ணும். ஏன் யார் உங்களுக்கு டிவி பார்த்து சாப்பிட்ணுன்னு சொல்கிறது? ஜப்பனீஸ் குழந்தைங்களாம் இந்த மாதிரி டிவியே பார்க்காம தான் சாப்பிடுவாங்களாம். இங்க பாரு, நீ சாப்பாடுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குற? கால் நீட்டிக்கிட்டு. நல்லா இருக்கா? சாப்பிட்டு சொல்லுங்க, ரிவ்யூ சொல்லுங்க, எப்படி இருக்கு? அவல் வித் மில்க் சூடா இருக்கா? அப்பா ஆத்தி ஊட்டுடவா? சும்மா அது காட்டுறாங்க, எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஆஹா, வாவா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு வாய், ஃபர்ஸ்ட் வாய் மட்டும் அப்பா ஊட்டிட்டு அடுத்த போயிடும். சொல்லு, நான் ஊதிடுறேன். எப்படி டேஸ்ட்? எப்படி நல்லா இல்லையா? ஏய் அப்புறம் பாலோட குடிக்கணுமா? நல்ல மரியாதையா பேசுறியா அப்பாவா? ஆனா அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சுன்றீங்களா? வெறும் அவளோட குடுக்குற. எப்படி சொன்ன? வெறும் அவளோட குடுக்குற. பாலோட இது எப்படி இருக்கு? யாமி, இந்த பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா பாப்பாக்கு? இது சாப்பிட்றதுனால என்ன ஹெல்த் வரும்? ஏன் கப்பல சாப்பிட்டாலும் எதுல சாப்பிட்டாலும் ஒரே பிரேக்ஃபாஸ்ட் தான். இது சாப்பிட்டா என்ன ஹெல்த் கிடைக்கும்? இது சாப்பிட்டா பால்ல வந்து புரோட்டீன் இருக்கு, அப்புறம் அவல்ல வந்து ஃபைபர் இருக்கு, அயர்ன் சத்து இருக்கு, ரெட் ரைஸ். ஓகேவா? உங்க வீட்டுல இது மாதிரிலாம் நடக்குதான்னு சொல்லுங்க. காலைல எழுந்ததுல இருந்து இந்த மாதிரி போட்டு ஒரே சவுண்டு தான். அவனுங்க என்ன பேசுறானுன்னு நமக்கு புரியாது. திடீர்னு லூஸ் மாதிரி ஏதோ பண்ணுவானுங்க. உங்க வீட்டுலலாம் இது மாதிரி நடக்குதான்னு கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ சாப்பாடை வச்சுட்டு கொடுக்குறேன், கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆச்சு, 2 ஸ்பூன் தான் போயிருக்கு, அதுவும் நான் ஊட்டினது தான். இந்த மாதிரி கொடுமைலாம் எங்க நடக்கும்? நல்லாவே இல்லைன்றான். இப்போ சீன் போடுறான். ஒரு சாப்பாடு வந்து யாராது உள்ள வேண்டா கத்துறது. ஒரு சாப்பாடு வந்து கப்புல கொடுத்தா டேஸ்டா இருக்குமா? அதே சாப்பாடு. அவன் லாஜிக்க பாருங்க. காட்டு, என்ன சொல்ற நீ? கப்புல கொடுக்கணுமா?
இதே சாப்பாடு தானே, அது எப்படி டேஸ்டா இருக்கும்? கப்பில் என்ன சுகர் எக்ஸ்ட்ரா இருக்கா? அவ்வளோதாங்க மக்களே இந்த வீடியோ. ஸோ அவல் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணியாச்சு, அதை தான் காட்டணுன்ட்டு கவர் பண்ணுவோம். ஆனால் எங்கள் ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆக்குவான். அப்படி இருந்தாலும் 9 மணிக்கு கொடுத்தா ஒரு 11 மணிக்குள்ளே அதை எப்படியாச்சும் முடிச்சிருவான். சீக்கிரமாக சாப்பிட்றான், அது கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. பட்டு பார்க்கணும் என்ன பண்ணுறது. இதுதான் டிவியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். நாங்களும் எவ்வளவோ சொல்கிறோம் ஸ்க்ரீனை பார்த்து சாப்பிடாத. இப்போ நீங்கள் அந்த அவுளில் வந்து ஒரு பூச்சி, ஒரு கரப்பாம்பூச்சி, ஒரு பல்லி போட்டால் கூட அப்படியே வாயில் எடுத்து சாப்பிட்ருவான். உனக்கு ஒன்றும் தெரியாது. இங்கே பாருங்கள், இல்லை அதெல்லாம் சாப்பிட்ருவான் மக்களே. அவன் அப்படியே டிவி ஆன்னு பார்த்துனே அவன் பாட்டுன்னு சாப்பிட்டுனே இருப்பான். அதில் நீங்கள் என்ன வேணால் போடலாம். என்ன சாப்பிட்றோன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த பழக்கத்தை வந்து எப்படி நமக்கு வந்தது எனக்கு ரொம்ப அது புரியவே இல்லை. இதுவே ஜப்பான் கல்ச்சர் படி பார்த்தீங்கன்னா அந்த உணவை வந்து அவங்க வந்து அப்பா அம்மா எல்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்து வந்து நம்ம வந்து குழந்தைங்களோட சாப்பிட்றாங்க. உணவுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளே என்ன பண்ணுறோம், சாப்பாடு எடுத்து வந்து உக்காந்துட்டு டிவிக்கு முன்னாடி உட்காந்துட்டு ஃபுல்லாக சாப்பிட்றோம். கரெக்டா? நம்ம சாப்பாடுக்கும் டைம் கொடுக்கறது இல்லை, டிவிக்கும் டைம் கொடுக்குறது. நம்ம மாறணும், அப்போ தான் குழந்தைங்க மாறும். பாய் बाय बाय टाटा गुड बाय.